ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மல்லிரசம் வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு புளியை வந்து நான் ஊற போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் புளி தண்ணியை. 2 தக்காளியை இந்த அளவுக்கு வந்து நான் மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போடணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணியோட தக்காளியை மசிச்சு சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி சேர்க்குறத. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான மசால் வந்து அரைச்சி எடுத்துடலாம். பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 மிளகாய், இந்த அளவுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு மல்லி இலை அதோட தண்டோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்ததில் இந்த மசாலாவை நம்ம எடுத்து அதில் தட்டிடலாம். தட்டிட்டு புளி தண்ணியை அப்படி தூக்கி அடுப்பில் வந்து நம்ம வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ரசம் நல்லா சூடாக ஆரம்பித்தோடனே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை வந்து நம்ம தூவிடலாம். இப்போது ரசம் நுரக்கூடி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீனி வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், மண்டை வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மல்லி ரசம் ரெடி. நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். Thank you so much.